இப்போது கிர்னி பழம் ஜூஸு கிர்னி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து 2 மட்டும் போட்டு இப்போ கிர்னி பழம் ஜூஸ் அடிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, வெறும் சர்க்கரை மட்டும், கொஞ்சோண்டு தண்ணி, கிர்னி பழம் அது போட்டு நல்லா மிக்சியில் நம்ம அடிச்சுட்டு, அது ஃப்ரீசரில் உடனே குடிக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம குடிக்கலாம்னா நம்ம 1/4 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம குடிக்கலாம். ஒரு 2 ஹவர் இப்போ காலையில் இப்போ அடித்து வச்சிட்டோம்னா மதியானம் குடிக்கணும்னா நம்ம நார்மலில் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அது மாதிரி குடிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு அது செய்ய போகிறேன். அது வெயில் காலத்தில் இந்த பழங்கள்லாம் என்னென்ன வருதோ நம்ம அது ஒன்று ஒன்றா நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மழை காலத்தில் பனிக்காலத்தில் இந்த பழங்கள் நமக்கு கிடைக்காது. ரொம்பவே நல்லது இது. அதனால் வந்துட்டு தேவையான பொருள் என்னென்னு காமிக்கிறேன். 3 பொருள் தான். தண்ணி, சர்க்கரை, நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். பழத்தை வந்து கட் பண்ணி இது வந்து பொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொட்டை வந்து எடுக்காத வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படி கையில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவி அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையானது மட்டும் நம்ம சர்க்கரை போட்டு அடிச்சிக்கலாம். பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை எவ்வளோ தேவையோ, இதில் இனிப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம எவ்வளோ லிமிட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கரை போட்டு அடிச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டாச்சு இப்போது ஜாரில். இப்போ வந்து இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி தோலை மேலே இருக்கிற தோலை சீவி கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நான் கட் பண்ணி சீவி இதில் போடுறேன். போட்டுட்டு நம்ம அடிக்கலாம். ஒரு பழமாக போட்டு அடிக்கலாம். உங்கள் ஜார் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு அடிங்க. என்னோடய ஜார் வந்து இந்த ஒரு பழத்தை அப்படியே போட்டு அடிக்கலாம். அதுக்கப்புறம் 2வது போட்டு அடிச்சிக்கலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நான் அந்த சீவி அதில் போட்டு நான் அடித்து காமிக்கிறேன். இப்போ இந்த பழம் இருக்குல்லப்பா, இந்த பழத்தை நான் எப்படி உங்களுக்கு நம்ம எடுக்க போகிறோன்ட்டு காமினா, கட் பண்ணி தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்படி இருக்குல்ல, இப்படியே வச்சு நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு, குழி கரண்டியை வச்சு நம்ம இப்படியே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். சூப்பராக வரும். நல்லா ஒட்டை இந்த மாதிரி எடுத்து அழகாக சூப்பராக அப்படியே பாருங்கள். கரண்டியில் அப்படி எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இந்த மாதிரி வந்துடும். நம்ம வந்து அதை கட் பண்ணி சரப்பை கொடுத்து அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்போ கிட்டக்க காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை போட்டுருக்கேன். சர்க்கரை போட்டு இந்த பழம் இருக்குது இல்லையா, இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம அப்படியே போட்டு, இது ஒரு பழம், இது ஒரு பழத்தை வந்து அப்படியே போட்டு நம்ம அடிச்சிக்கலாம். இந்த மூடியை போட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி நம்ம தேவைக்கு அதை அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து ரெடி. இப்போ அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ இதுவும் நான் உங்களுக்கு அது எப்படி நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அப்படின்னாலே நல்லா பழுத்து இருக்கிறதுனால உனக்கு சல்லுன்னு உங்களுக்கு அழகாக வந்துடும். நம்ம வந்து கரண்டி இது போட்டுட்டு ஸ்பூனை போட்டு நம்ம நோண்டு கிடையாது. இந்த மாதிரியான குழி கரண்டி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி கத்தியில் சீவி நம்ம ஒன்றும் அவசியம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எடுத்தோம்னா சூப்பராக கரெக்டாக வந்துடும். மேலே இருக்கிற அந்த விழுது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே அடி வேணாம், நல்லா இருக்காது. ஒரு மாதிரி நச்சுக்குன்னு இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். இப்படியே கூட எடுத்து கையில் கூட மேஷ் பண்ணி ஒவ்வொருத்தர் சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அடித்து நம்ம வந்து ஜூஸாக வச்சோம்னா சாப்பிட்டோம்னா இந்த கடைகளெல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி மட்டும் போட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். எல்லாமே தோல் சீவி எப்படி எடுத்துகிட்ட பாருங்க. சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். நம்ம டஸ்ட்பினில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன், சர்க்கரை போட்டிருக்கேன், பழம் போட்டிருக்கேன். இப்போ வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
எப்படி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம போட்டு நல்லா நைஸாக நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேவையானது நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி வந்து பாருங்கள், நல்லா ஜூஸ் கடையில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுத்த ஈடும் நம்ம போட்டு, அடுத்த இன்னொரு பழமும் நம்ம போட்டு அதையும் நம்ம ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பழம் வச்சுருக்கேன், அந்த பழத்தை இப்போ நம்ம இதில் போட்டுட்டேன். இப்போ தேவையானது இப்போது சர்க்கரை அது போட்டுக்கலாம். இப்போ தேவையானது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸை 2 தடவை போட்டு நல்லா அரைச்சி நல்லா சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எப்படி நுரைச்சி நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் இப்போ உடனே குடிக்கிறதுனால ஒரு 1/4 ஹவர் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சீசனில் இருக்கிற பழம். இது நம்ம டக்கு டக்குன்னு என்னென்ன வருதோ அது இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம அழகாக நேச்சுரலாக சாப்பிட்லாம். வெளியிலலாம் என்ன தண்ணி கொடுப்பாங்களோ என்ன போட்டு இது பண்ணுவாங்களோ தெரியாது. அதனால் வந்து நம்ம வீட்டிலே பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து கிண்ணி பழம் ஜூஸு அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அது வீட்டில் வந்து உடனே டக்குன்னு போட்டு அது எப்படின்ட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அது சும்மா கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்ற வேண்டாம். அது அதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா சக்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கலாம். ஜூஸு போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம எடுத்து ஃப்ரீசரில் ஒரு மூடியை போட்டு வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம், ஒரு 1/4 ஹவர். உடனே சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு 1/4 ஹவர் 2 ஹவர்னால் நம்ம நார்மலில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது நல்ல ஜம்முன்னு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்கு வந்த உடனே சில்லுன்னு குடிக்கிறதுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான். கிர்னி பழம் ஜூஸ் இன்றைக்கி ரெடி. இன்றைக்கி மாசு போயிட்டுருக்கு, ஃப்ரைடேனால இன்றைக்கி வேளாங்கண்ணி மாசு பார்த்துட்ருக்கேன். மூடியை போட்டு மூடிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ இட்லி ஊற்றணும், சட்னி அரைக்கணும், ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கணும். பையன் வந்துடுவான், அதுக்காக வேண்டி அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இது ஃப்ரீசரில் ஒரு 1/4 ஹவர் இருக்கணும். பாய். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஜூஸு நல்லா சூப்பராக இருக்கும்.